அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுழன்று அடிக்கும் விதி, நவ கிரக நிலைகளின் ஆட்டம் இனிதான் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை மிகவும் வலுவாக ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த கிரக தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் மிக வலுவான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை அடுத்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு, சிறு மாற்றம் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடை, சிக்கல், தாமதம் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு வலுவாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் அமர்ந்திருக்கிறாருங்க. குரு 6ல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அங்கு அவர் வக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சில நேரங்களில் குரு 6ல் இருக்கிறார், இது போன்ற தடைகள் வரும், ராகு 4ல் இருக்கிறார் என்று சில சிரமங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். ஏனென்றால் இதற்கு சில நேரங்களில் தவறான புரிதல் கூட மிக முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. உதாரணமாக, ஒரு இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு மிக சிறப்பான கிராமம் ஒன்று இருக்கிறது. அதனை சுற்றிலும் காடும் செல்வ செழிப்பும் வளமும் நிறைந்த பகுதிகளாக பார்க்கப்படுகின்றன. அழகாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் கிராமத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய அரக்கன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். உடனே அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த அரக்கனை எப்படியாவது நாம் தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்று அனைவரும் ஒன்று திரண்டு தங்கள் கைகளில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொள்கின்றனர். குச்சி, கற்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த அரக்கனின் முன் செல்கின்றனர். அந்த அரக்கனை வனப்பகுதிக்குள்ளே தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை அந்த அரக்கனின் மீது எறிகின்றனர். அப்படி எரியக்கூடிய அந்த ஆயுதங்கள் அரக்கனின் மீது பட்டு அவை 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. ஒரு கல்லை எறிந்தால் அந்த கல் 2ஆக மாறி இவர்கள் மீது வந்து விழுகிறது. கட்டையை எரியும் போது கட்டை 2ஆக மாறி இவர்கள் மீது வருகிறது. எனவே இவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்துவதால் அவர்களுக்கு தான் சிரமம் ஏற்படுகிறது. உடனடியாக அந்த அரக்கன் உள்ளே நுழைந்து விடாமல் கிராமத்தை சுற்றி ஒரு தடுப்பு வேலி அமைக்கின்றனர். அந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை யாரும் பயன்படுத்த வேண்டாம், மற்ற திசைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி அதன்படி சற்று மகிழ்ச்சியாக வாழுகின்றனர். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை மற்றும் ஒரு சிறு குழந்தை. அந்த சிறு குழந்தைக்கு தந்தை ஒரு ஆப்பிளை கொடுக்கிறாருங்க. அந்த ஆப்பிளை வாங்கி கொண்ட அந்த குழந்தை சாப்பிடலாம் என முயற்சி செய்யும் போது தாய் அதை தடுத்து, சாப்பிட்டு விட்டதற்கு பிறகு அந்த பழத்தை சாப்பிடு என தடுத்து விடுகிறார். உடனே சாப்பாடும் அந்த குழந்தைக்கு விட்டு விடுகிறார். அந்த குழந்தை அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு முடித்தது. உடனே உணவு தீர்ந்து விட்டதால் நான் உள்ளே சென்று உணவு எடுத்து வந்து விடுகிறேன் என தாய் குழந்தையிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று உணவை எடுக்கும் போது இந்த குழந்தை வீட்டின் வாசலில் இருந்து தெருக்களில் ஓட ஆரம்பிக்கிறது. தாய் அதை பார்த்து துரத்தி வர ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தை அந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடுகிறது. தாயும் அந்த குழந்தையை விடாமல் துரத்தி சென்று பிடித்து அரவணைத்து தூக்குகிறார். அப்படி தூக்கும் போது அந்த இடம் அரக்கன் நின்று கொண்டிருக்கிறானுங்க. அரக்கனுக்கு அடியில் தாயும் தந்தையும் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் உடையாந்தார்கள். ஆனால் தற்போது அரக்கன் இருப்பதை கண்டு சிறிது அச்சப்படுகின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. உடனே அரக்கனை பார்த்து சிரிக்கிறது. அந்த அரக்கனும் சிரிப்பை வெளிப்படுத்துகிறான். அது மட்டுமல்லாது இந்த குழந்தை தன் கையில் வைத்திருந்த பழத்தை அந்த அரக்கனிடம் கொடுக்க அந்த அரக்கன் அதை வாங்கி பெற்றுக்கொண்டு 2ஆக அந்த குழந்தைக்கு மீண்டும் கொடுக்கிறாருங்க. அப்போதுதான் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் புரிகிறது, இது அரக்கன் அல்ல, நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம், இதை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார்கள். வருத்தப்பட்ட அவர்கள் ஊர் மக்களிடம் சென்று சொல்ல அவர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு
துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில சிரமம் நிறைந்த செயல்களை செய்தார்கள். அது அவர்களையே வந்து பாதித்தது. ஆனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைகிறதுங்க. இது போன்றுதான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நவகிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்திருப்பதால் ஆறில் இருந்தாலும் அமோகமான நன்மை நிச்சயமாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட தனலாபத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். மேலும் இந்த வேளையில் 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பது நிச்சயமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை சனி நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அர்த்தாஷ்டக சனியாக 4ஆம் இடத்திற்குள் சனி நுழைவதற்கு முன்னதாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். எனவே புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் புதிய சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. 4ஆம் இடத்தில் ராகுவும் கர்மத்தில் கேதுவும் இருப்பதால் சுப நிகழ்வுகளில் பெரிய அளவில் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் பாதகமற்ற அமைப்பில் செவ்வாய் இருந்தாலும் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டிய தேவை ஏற்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்படும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல் குறையும். ஆனால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் அதிரப்போகும் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. விதியாக்காரகரான புதன் விரயத்தில் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சந்திரனை பொறுத்தவரை வரைக்கும் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகும். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.